என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மிக குறிப்பாக பிள்ளைகளே, உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. என்னாகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தன்னை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி வந்த காலேப்பை பற்றியும் யோசுவாவை பற்றியும் கர்த்தர் வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். வெறுமனே என்னை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றி வந்த காலேப் என்றும் யோசுவா என்று மாத்திரம் அவர் சொல்லிவிடாமல், எப்புனேயின் குமாரனாகிய காலேப் என்றும் நூனின் குமாரனாகிய யோசுவா என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். காலேப்பும் யோசுவாவும் கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி வந்ததினால் அவர்கள் பெயர்கள் சொல்லப்பட்ட பல இடங்களில் வெறுமனே கர்த்தருடைய ஆவியானவர் அவளுடைய பெயரை மாத்திரம் சொல்லாமல் அவளுடைய தகப்பனாரின் பெயரையும் அந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடியும். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மூலமாய் உங்கள் பெற்றோர்களும் கனமடைய ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். எப்புனேயின் குமாரன் காலேப், நூனின் குமாரன் யோசுவா என்று சொல்லி யோசுவாவினால் காலேபினால் அவளுடைய தகப்பனார்களும் இந்த இடத்திலே கனமடைந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், இப்படிதான் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி போவீர்கள் என்று சொன்னால் உங்கள் நிமித்தம் உங்கள் பெற்றோர்களுக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் உங்கள் பெற்றோர்களையும் கனப்படுத்த ஆரம்பிப்பார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி போங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் தன் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.